Dear students, today we are going to learn about more general case in second unit. Second unitல என்ன பார்க்க போகிறோம்? more general case. ஸோ செகண்ட் யூனிட்ல ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா வேரியேஷனல் நோட்டேஷன்ஸ் பற்றி படித்தோம். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மோர் ஜெனரல் கேஸ். ஃபஸ்ட் யூனிட்ல சிம்பிளஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி அதிலிருந்து ஜெனரலைஸ் கேஸ் தான் இங்கே செகண்ட் யூனிட்ல பார்க்குறோம். This is the section 2.6. Already section 2.5 தான் variational notation, அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் section 2.6 the more general case. The problem is find the in the more general caseல என்ன பண்ண போறோம்னா we have to find the necessary condition for I equal to double integral of script r f of x y u v u x v u y v x v y dx dy. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெசசரி கண்டிஷன், இந்த இன்டெக்ரல் வேல்யூக்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ள நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் நெசசரி கண்டிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சிம்பிளஸ்டிக் கேஸில் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் எடுத்தோம். அப்படி தானே ஜெனரல் கேஸில் டபுள் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய்யில் கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம லெட்டஸ் சூஸ் திஸ் டேர்ம். இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இதில் வந்து என்ன கேல்குலேட் பண்ணுறோன்னா ஐ ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் யூவி யூஎக்ஸ் யூஒய் விஎக்ஸ் விஒய் டிஎக்ஸ் டிஒய்க்கு மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா வாட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் யூ அண்ட் வி ஆர் கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். யூவும் வியும் கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், அதாவது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் உள்ள ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ யூ and v are functions of x and y. இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் the integration is carried out over a simple two-dimensional region R. ஸோ அந்த R வந்து ஸ்கிரிப்ட் R என்ன? ஓகே, ஸ்கிரிப்ட் R two-dimensional region scriptor of the xy plane. xy planeல ஒரு என்ன two-dimensional region சூஸ் பண்ணுறோம். அந்த ரீஜியனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டகிரேஷன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். the next we solve this problem. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். further என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு given I equal to double integral of r f of x y u v u x u y v y v x dx dy. எக்ஸு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எக்ஸு ஒய், அடுத்தது யூ அண்ட் வி. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். யூ அண்ட் வி வந்து என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அடுத்த நெக்ஸ்ட்டு யூவையும் வியையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூஎக்ஸ் யூஒய் விஎக்ஸ் விஒய். ஆல்ரெடி நமக்கு என்ன மேக்ஸிமம் ஆர் மினிமம் கால்குலேட் பண்ணணுன்னாலே என்ன பண்ணணும்? வி அஸ்யூம் ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷன். இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? ஸ்டேஷ்னரி ஃபங்க்ஷனாக இருக்கும், அந்த இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ சின்ஸ் ஐ இஸ் ஸ்டேஷ்னரி, ஐ வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்ததுன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். ஸ்டேஷ்னரியோட கண்டிஷன் என்ன? டெல்டா ஈக்குவல் டு 0. வேரியேஷன் ஆஃப் த இன்டெக்ரல் மஸ்ட் பி 0வாக இருக்கும். ஸோ வேரியேஷன் 0வாக இருக்கும். ஐ ஸ்டேஷ்னரியாக இருந்தால் வேரியேஷன் மஸ்ட் பி 0. ஸோ therefore டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டாயோட வேல்யூ 0. Take it as equation 2. அடுத்து நெக்ஸ்ட் டெல்டா ஐயோட வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டெல்டா ஐ கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இங்கே டெல்டா வரும்னா, ஸோ டெல்டா I equal to delta of integral over double integral over r f of x y u v u x u y v x v y dx equal to 0. then delta iக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அந்த டெல்டா எஃப் இந்த டேர்ம் இன்சைட் வரும்போது என்ன வரும்? டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் டெல்டா எஃப் டிஎக்ஸ் டிஒய். ஓகே, ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் டெல்டா எஃப் டிஎக்ஸ் டிஒய். டெல்டா எஃபோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல, அந்த ஃபார்முலா ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டெல்டா எஃப்க்கு டோ எஃப் பை டோ யூ இன்டூ டெல்டா யூ. அடுத்து அதோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, அதனால் டோ எஃப் பை டோ யூ, டோ எஃப் பை டோ யூ டெல்டா யூ. அடுத்து நெக்ஸ்ட்டு டோ எஃப் பை டோ வி டெல்டா வி. அடுத்து நெக்ஸ்ட்டு டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு டோ எஃப் பை டோ யூஒய் டெல்டா யூஒய். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன? வேரியபிள் vx. ஸோ டோ எஃப் பை டோ vx
into delta Vx. At the last one, dou f by dou Vy into delta Vy into dx dy equal to 0. Take it as equation 3. ஓகே, ஸோ அப்போ டெல்டா ஐயோட வேல்யூவை கால்குலேட் பண்ணியாச்சு யூஸிங் த ஃபார்முலா. டெல்டா எஃப்க்கு ஃபார்முலா டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய் இன்ட்டு டெல்டா ஒய்னு எழுதுவோம்ல. அதே மாதிரி இங்கே என்ன ஃபங்க்ஷனில் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள்ஸை பொறுத்து வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, வி யூஸ் கிரீன்ஸ் தியரம். ஆல்ரெடி யூஜியில் நீங்கள் கிரீன்ஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. அந்த கிரீன்ஸ் தியரத்தோட ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரம் இந்த பிளேன், அந்த பிளேனில் உள்ள ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரத்தை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரம் என்னென்னா, அந்த டபுள் இன்டெக்ரலை என்ன பண்ணணும், சிங்கிள் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணணும். ஹியர் ஸ்கிரிப்ட் சி பி ஏ க்ளோஸ்டு கர்வ் on the given surface. அந்த given surfaceல இருக்கக்கூடிய let us consider a simple closed curve on the given surface. surface என்ன, ஸ்கிரிப்டார் லெவல்லேருந்து ஒரு சிம்பிள் closed curve எடுத்து அந்த சிங்கிள் இன்டெக்ரேஷனுக்கும் டபுள் இன்டெக்ரேஷனையும் கனெக்ட் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, we use the specialization of Green's theorem in the plane. அந்த பிளேனில் வந்து நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அந்த கிரீன்ஸ் தியரம் இஸ் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பை பை டோ எக்ஸ் dx dy integral over c script c என்ன அது, integral over script c pi cos gamma ds. இந்த சிமிலர் வே நெக்ஸ்ட் வேணும் எழுதலாம். y டைரக்ஷனுக்கு என்ன பண்ணணும், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பை பை டோ ஒய். ஏன்னா இங்கே வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் என்னது, எக்ஸும் ஒய்யும் தான். ஓகே, ஸோ அதனால தான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் ஒய்யும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டோ பை பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி பை காஸ் காமா டிஎஸ். ஓகே, ஸோ அந்த க்ளோஸ்டு கர்வை தான் நம்ம இந்த மாதிரி சிம்பிளில் டினோட் பண்ணியிருப்போம். இன்டெக்ரேஷன் ஓவர் எ க்ளோஸ்டு கர்வ் சின்னா அதை இப்படி டினோட் பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒய் டைரக்ஷனுக்கு எழுதியிருக்கோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டோ பை பை டோ ஒய் டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி பை சைன் காமா டிஎஸ். டேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 4a and 4b. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இதிலிருந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் தட் அந்த வேல்யூஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா யூவோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம். அது எதுக்காக கேல்குலேட் பண்ணுறோன்னா, நமக்கு இங்கே இந்த வேல்யூஸ் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸ், டோ எஃப் பை டோ யூஒய் டெல்டா பை டோ எஃப் பை டோ யூஎக்ஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் அவ்வளோத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம். டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டேம் டெல்டா யூஎக்ஸ் டேம் வரணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இந்த டேமை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டெல்டா யூ டேம் இருக்குல்ல, ஸோ டெல்டா யூ டேமை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், டெல்டா யூஎக்ஸ் டேம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டேமை நம்ம என்ன பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதிலிருந்து டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸ் வேல்யூவெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் டேம். என்ன இந்த டேமை கன்சிடர் பண்ணுறோம், dou by dou x of dou f by dou ux into delta u equal to dou f by dou ux dou by dou x of delta u plus delta u into dou by dou x of dou f by dou ux. இந்த டேம் எப்படி வந்துன்னா, dou f by dou ux into delta u இருக்குல்ல, அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dou f by dou x delta ux கால்குலேட் பண்ணுறதுக்காக, இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா யூஎக்ஸ். இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா, u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டேமை அப்படியே வச்சுப்போம். ஓகே,
ஸோ டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டேம் அப்படியே வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டேம் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். செகண்ட் டேம் யூ இன்ட்டு வி டேஷ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டெல்டா யூ. அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டெல்டா யூ டேம் அப்படியே வச்சுட்டு டோ எஃப் பை டோ யூஎக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ்னு வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோன்னா டோ பை டோ எக்ஸ் யூ இன்ட்டு வி டேஷுக்கு ஃபஸ்ட்டு டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டேம் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா செகண்ட் டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் யூ வி டேஷுக்கு என்ன வரும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டெல்டா யூ. அடுத்து நெக்ஸ்ட்டு வி டேமை அப்படியே வச்சுருப்போம். டெல்டா யூ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் யூ டேஷ்னா என்ன வரும்? யூ டேஷுக்கு தான் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூ எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டெல்டா யூ டேமை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேம் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ அப்போ டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டெல்டா யூ. ஏன் இந்த டேம் எடுத்தோம்னா திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் டெல்டா யூஎக்ஸ். சரி, இது டெல்டா யூஎக்ஸாக இருக்கும். ஸோ டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ அதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கோம். ஸோ டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸோட வேல்யூ என்னென்னா ஸோ இந்த டேமை மட்டும் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் டேம் எல்லாத்தையும் அவுட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேம் என்ன வந்துடும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ். இந்த டேம் எழுதிட்டு அடுத்தது இந்த டேம் என்ன வரும்? லெஃப்ட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் ஆச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே வரும்போது டெல்டா யூ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூ எக்ஸ் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஆர்டினரி மெத்தட் தான். அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ எஃப் பை டோ யூ எக்ஸ் டெல்டா யூஎக்ஸ். இந்த டேமுக்கு டபுள் இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ டபுள் இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? apply double integration on both sides. So double integral of dou f by dou ux dou by dou x of delta u na என்னன்னு சொன்னேன்? delta ux dx dy. Double integral of dou by dou x of dou f by dou ux delta u minus delta u dou by dou x of dou f by dou ux into dx dy. எழுதியாச்சா? இனி அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா dou f by டபுள் இன்டகிரேஷன் வேல்யூ இருக்குல்ல, வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது என்ன வரும்? ஃபஸ்ட் term dou by dou x of dou f by dou ux into delta u dx dy or dx term இன்சைட் கொண்டு வந்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் டேர்ம் என்ன? டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா யூ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். இனி அடுத்தது என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ப்ரீவியஸில் ஜென்ரலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரத்தில் டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒயோட வேல்யூ என்ன? பை காஸ் காமா. அதே மாதிரி டோ பை பை டோ ஒய்னா பை சைன் காமா. அப்போ எக்ஸ் வந்துன்னா காசு, ஒய் டேர்ம் வந்துன்னா சைன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டபுள் இன்டெக்ரலில் நம்ம என்ன பண்ணலாம்? சிங்கிள் இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ தஸ் என்ன டோ பை பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய்ன்னு இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். ஓகே, ஸோ டோ பை இருக்கிற பிளேஸில் எங்கே என்ன இருக்குது? பை இருக்க பிளேஸில் டோ பை பை டோ எக்ஸ் இன்டு டெல்டா யூ. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா டோ பை இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? பை இருக்கிற பிளேஸில் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும்? டோ பை பை டோ எக்ஸ் டோ பை பை டோ எக்ஸ் டோ பை இருக்கிற பிளேஸில் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா யூவோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய்யை எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்ட் இன்டர்வல் எழுதலாம்ல. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் என்ன வரும்? டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஏன்னா பையோட வேல்யூ எழுதுவோம். பை இன்ட்டு காஸ் காமா
பை இன்ட்டு காஸ் காமா வரும். ஓகே, ஸோ பையோட வேல்யூ என்ன? டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டெல்டா யூ காஸ் காமா டிஎஸ். the variable is s. அடுத்தது நெக்ஸ்ட்டு டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய்னு இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அதாவது என்ன, டிஃபரன்ஷியேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இங்கே டெல்டா யூ இன்ட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமை டேரெக்டாக அப்படியே எழுதியிருக்கோம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டெல்டா யூ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். இதே மாதிரி நீ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா செகண்ட் டைம் டோ எஃப் பை டோ யூஒய் டெல்டா யூஒய் டிஎக்ஸ் டிஒயோட வேல்யூ, அதாவது யூஎக்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி யூஒய்க்கு கேல்குலேட் பண்ணணும், அதே மாதிரி விஎக்ஸுக்கும் கேல்குலேட் பண்ணணும், விஒய்க்கும் கேல்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்? தஸ் வி கெட் 4 equations in the similar manner. ஒரே மாடலில் 4 equations நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ யூஎக்ஸ் இன்டு டெல்டா யூஎக்ஸ்க்கு வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்? டோ எஃப் பை டோ யூஒய் இன்ட்டு டெல்டா யூஒய் டிஎக்ஸ் டிஒயோட வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்தர் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோன்னா யூஎக்ஸ் டேம் வந்திருக்கு, அப்படி தானே? ஸோ இங்கே யூஎக்ஸ் வந்தனால யூஎக்ஸ் டேம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நமக்கு செகண்ட் டேமுக்கு என்ன வந்திருக்கு? யூஒய் கேல்குலேட் பண்ணணும். ஸோ டோ எஃப் பை டோ யூஒய், வி ரீப்ளேஸ் யூஎக்ஸ் பை யூஒய், இங்கேயும் யூஒய் வரும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி ரீப்ளேஸ் யூஎக்ஸ் பை யூஒய் அண்டு ஒய் டேம் வந்தனாலே என்ன வரும்? காஸ் காமா சைன் காமாவாக வரும். ஸோ எக்ஸ் டேம் வந்துன்னா காஸ் காமா, ஒய் டேம் வந்துன்னா சைன் காமா. ஏன்னா நமக்கு ஜென்ரலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரம் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ அந்த தியரத்தை தான் யூஸ் பண்ணி சைன் காமா டிஎஸ் மைனஸ் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ பை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? நமக்கு ஒய்யாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒய் ஆயிரும். டோ எஃப் பை டோ யூ ஒய் டிஎக்ஸ் டிஒய். இந்த சிமிலர் வை இதே மாதிரி நீ அடுத்தது விஎக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ விஎக்ஸுக்கு கேல்குலேட் பண்ணும்போது டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் எழுதியிருக்கோம்ல, இதே பிளேஸில் விஎக்ஸுக்கு எழுதும்போது விஎக்ஸ் இங்கே டோ எஃப் பை டோ விஎக்ஸ் வரும், டெல்டா வி காஸ் வி வரும், டெல்டா வி காஸ் வி டோ பை டோ எக்ஸ் டோ எஃப் பை விஎக்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே எழுதும்போது விஒய் டெல்டா யூ விஒய் டெல்டா விஒய் சைன் காமா டிஎஸ் டெல்டா வி டெல்டா விஒய். ஓகே, ஸோ இங்கே யூ இருக்கிற ஃபிஃப்த் ஏ ஈக்குவேஷனில் வி ரீப்ளேஸ் யூ பை வி, ஃபிஃப்த் பி ஈக்குவேஷனில் வி ரீப்ளேஸ் யூ பை வி. thus we get double integral over r dou f by dou v x delta vx dx dy ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? இன்டெக்ரல் ஓவர் அ க்ளோஸ்டு இன்டர்வல் ஸ்கிரிப்ட் சி, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஸ்கிரிப்ட் சி dou f by dou vx delta v cos gamma ds மைனஸ் டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஸ்கிரிப்ட் r delta v dou by dou x of dou f by dou vx into dx dy. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கிரிப்ட் r dou f by dou vy with respect to y டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். yக்கு கேல்குலேட் பண்ணும்போது டெல்டா vx vy dx dy ns இன்டெக்ரல் ஓவர் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஸ்கிரிப்ட் சி டோ எஃப் பை டோ vy டெல்டா வி ஒய் வந்தனாலே சைன் காமா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் காமா டிஎஸ் மைனஸ் டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஸ்கிரிப்ட் ஆர் டெல்டா வி டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ vy இன்டூ டிஎக்ஸ் டிஒய். Thus we take the 4 equations as 5a, 5b, 5c and 5d. 4 equations-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இதிலிருந்து டெல்டா ஐயோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் 2 டேர்மும் அப்படியே எழுதணும். இந்த 4 வேல்யூஸும் தான் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? 5abcd. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 5 ABCDயில் இந்த 4 வேல்யூஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு ரிமைனிங் 4 டேர்ம்ஸுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் டேர்ம் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டோ எஃப் பை டோ யூ டெல்டா யூ டிஎக்ஸ் டிஒய், செகண்ட் டேர்ம் டோ எஃப் பை டோ வி டெல்டா வி டிஎக்ஸ் டிஒய். 2 டேர்ம் அப்படியே வந்துடும். ரிமைனிங் அடுத்தது அந்த 5a, 5b, 5c, 5d அந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேயும் விட ரைட் ஹேண்ட் சைடு அந்த டோ எஃப் பை டோ யூஎக்ஸோட வேல்யூ, டோ எஃப் பை டோ விஎக்ஸ் டெல்டா விஎக்ஸ், டோ எஃப் பை டோ விஒய் டெல்டா விஒய் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அது வந்து 5a இது 5b, 5c, 5d இந்த 4 வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம்.
ஸோ 4 வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. எழுதிட்டு என்ன எழுதியிருக்கோம், சிங்கிள் இன்டெக்ரல் ஓவர் a symbol close to your script C dou f by dou ux delta u cos gamma ds minus delta u dou by dou x of dou f by dou ux dx dy. அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எழுதும்போது ஒய் டேம் வரும். dou f by dou uy delta ஒய் டேம் வந்தனாலே சைன் தான் வரும். delta u sin gamma ds minus double integral of delta u dou by dou y of dou f by dou uy dx dy. அடுத்தது v டேமுக்கு எழுதுகிறோம். அதே மாதிரி v டேமுக்கு எழுதும்போது v replace u by v, u இருக்கிற பிளேஸில் v சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே காஸ் காமா, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் காமா யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் எல்லா வேல்யூஸையும் எழுதியாச்சு. எழுதிட்டு அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த வேல்யூஸில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து எழுதுகிறோம். ஸோ அப்படி எழுதும்போது என்ன வரும்னா, சிங்கிள் இன்டெக்ரல் 4 சிங்கிள் இன்டெக்ரல் டேர்ம் இருக்குல்ல, இந்த 4 சிங்கிள் இன்டெக்ரல்லையும் டெல்டா யூ டேர்ம்ஸ் காமனாக இருக்கா. ஸோ டெல்டா யூ காமனாக இருக்குது. ஸோ அதை தவிர ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, dou f by dou ux ப்ளஸ் dou f by dou uy. அப்போ dou f by dou ux காஸ் காமா ப்ளஸ் dou f by dou uy சைன் காமா. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் dou f by dou ux காஸ் காமா ப்ளஸ் dou f by dou uy சைன் காமா. அடுத்தது dou f by dou டெல்டா வி டேர்ம் ரெண்டுலேயும் சேமாக இருக்கா. ஸோ இந்த டெல்டா வி எடுக்கும்போது என்ன வரும், dou f by dou vx cos gamma ப்ளஸ் dou f by dou uy sin gamma ds. அதான் அடுத்த டேர்ம். இந்த டேர்ம் எழுதியாச்சா. எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, இன்டெக்ரல் ஓவர் சிம்பிள் க்ளோஸ் டு கர்வ் சி அண்ட் டிஎஸ் அவுட் சைடு எடுத்து எழுதியிருக்கோம். இனி அடுத்த டபுள் இன்டெக்ரேஷன். லெட் அஸ் கம் டு த டபுள் இன்டெக்ரேஷன் வேல்யூ. டபுள் இன்டெக்ரேஷன் பாரு, டபுள் இன்டெக்ரேஷன் இந்த 4 வேல்யூஸும் இருக்குது. டபுள் இன்டெக்ரேஷனில் இந்த 4 வேல்யூஸும் இருக்குது, அப்புறம் இந்த 2 டேர்மும் இருக்குது. ஸோ இது அவ்வளோத்தையும் காமனாக வெளியில் எடுத்து கேல்குலேட் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது என்ன வரும்னா, dou f by dou u டெல்டா யூ டேர்ம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் இன்னும் ஒரு டெல்டா யூ. அப்போ என்ன பண்ணுறோன்னா, dou f by dou u மைனஸ் டெல்டா யூ dx டபுள் இன்டெக்ரலையும் டெல்டா யூ dx dyயையும் இந்த 2 டேர்மையும் காமனாக வெளில எடுக்கிறோம். இங்கேயும் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா யூவும் டிஎக்ஸ் டிஒயும் காமனாக வந்துடும். இங்கேயும் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா யூ டிஎக்ஸ் டிஒய். இவ்வளோ டேர்மையும் காமனாக வெளியில் எடுக்கும்போது ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, dou f by dou u மைனஸ் dou by dou x ஆஃப் dou by dou x of dou f by dou ux minus dou by dou y of dou f by dou uy வேல்யூஸ் வந்துட்டா. ஸோ அதை தான் நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ dou f by dou u minus dou by dou x of dou f by dou ux minus dou f by dou uy delta u அவ்வளோ டேர்ம்ஸையும் எழுதியாச்சு. டெல்டா யூ அதே மாதிரி நீ அடுத்தது செகண்ட் டேர்ம் பாரு, டெல்டா வியை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ டெல்டா வியும் டிஎக்ஸ் டிஒய் டேர்மும் காமனாக வரும். ஸோ டெல்டா வி டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா வி டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் டிஒய். அப்புறம் இங்கேயும் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா வி டிஎக்ஸ் டிஒய். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 டேர்மையும் வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன வருது பாரு, dou f by dou v மைனஸ் dou f by dou என்ன வரும், மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் dou by dou x ஆஃப் dou f by dou vx. அடுத்தது மைனஸ் dou by dou y ஆஃப் dou f by dou vy வேல்யூஸை எழுதுகிறோம். into delta v dx dy. ஸோ அப்போ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் dou f by dou v minus dou f by dou by dou x of dou f by dou vx minus dou by dou y of dou f by dou v into delta v dx dy வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே,
ஸோ thus we get this equation. ஸோ இந்த equation ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணுறோன்னா இதிலிருந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு என்னவா இருக்கணும் ஸ்டேஷ்னரினா திஸ் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. டெல்டா ஐயோட வேல்யூ 0வாக இருக்கணும். ஸோ டெல்டா ஐ ஈக்குவல் 0வாக இருக்கணும்னா இந்த இன்டகிரேஷன் வேல்யூ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கல பேரந்தசிஸில் அந்த வேல்யூஸ் எல்லாம் 0வாக இருக்கணும். ஃபார் தட் ஃபஸ்ட் டேர்ம் this term must be 0. this term must be 0. இது 0வாக இருக்கணும்னா த்ரூ அவுட் என்ன பண்ணலாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஒய் மைனஸ் டோ எஃப் பை டோ யூ ஈக்குவல் டு 0. சிமிலர்லி அதே மாதிரி அடுத்த டேர்ம் இந்த டேர்மையும் எழுதுகிறோம். ஸோ இந்த டேர்ம்லேயும் என்ன பண்ணலான்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆஃப் this term. ஸோ மைனஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ வின்னு என்ன வரும் அந்த டேர்ம் மட்டும் மைனஸ் வரும். இது ப்ளஸ் ஆயிரும் இந்த டேர்மும் ப்ளஸ் ஆயிரும். ஓகே ஸோ அப்போ thus we get டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ விஎக்ஸ் மைனஸ் டோ ப்ளஸ் plus dou by dou y of dou f by dou v y minus dou f by dou v equal to 0. So thus we get the Euler equation. So இப்படி நமக்கு Euler equation find out பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம Euler equation என்ன படிச்சிருப்போம் d by dx of dou f by dou y dash minus dou f by dou y equal to 0. அது இங்கே அந்த சிங்கிள் வேரியபிளுக்கு கேல்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டபுள் வேரியபிள்ஸ் வரும்போது Euler equations என்ன வந்திருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். சிம்பிளஸ்ட் கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஸ்டேஷனரி ஃபங்க்ஷன் கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி Euler equation ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அது வந்து என்ன ஃபார் சிங்கிள் வேரியபிளுக்கு இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2 வேரியபிள்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கு நம்ம கேல்குலேட் பண்ண 2 Euler equations. Therefore these two are the 2 Euler equations. These two equations are called Euler equation. புரியுதா? ஸோ இந்த 2 equations தான் என்ன சொல்கிறோம் Euler equations. இது ப்ளஸ் வரும். thus we get Euler equation ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து நேச்சுரல் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நேச்சுரல் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணணுன்னா என்னென்னா டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் காஸ் காமா ப்ளஸ் டோ எஃப் பை டோ வி டோ யூஒய் சைன் காமாவோட வேல்யூ ஸ்கிரிப்டாக இருக்கணும். எப்போன்னா வென் யூ இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன் த சிங்கிள் க்ளோஸ்டு கர்வ். அந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வில் யூவோட வேல்யூவை தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா அங்கே நேச்சுரல் பவுண்ட்ரி கண்டிஷன் படிச்சிருப்போம்ல யூவோட வேல்யூ கொடுக்கலைன்னா டோ எஃப் பை டோ யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் பவுண்ட்ரி கண்டிஷன் அண்ட் டிரான்சிஷன் கண்டிஷன்ஸ் வந்து யூனிட் 1ல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் என்ன எழுதியிருக்கோன்னா டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் காஸ் காமா ப்ளஸ் டோ எஃப் பை டோ யூஒய் சைன் காமா ஈக்குவல் டு 0 ஆன் ஸ்கிரிப்ட் சி வென் யூ இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சி. இந்த சிமிலர் வே அதே மாதிரியே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா செகண்ட் டேர்முக்கு சப்போஸ் இஃப் வென் வி இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன் ஸ்கிரிப்ட் சினா என்ன பண்ணணும் டோ எஃப் பை டோ யூஒய் காஸ் காமா ப்ளஸ் டோ எஃப் பை வி இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப்ட்னா டோ வி டோ எஃப் பை டோ விஒய் காஸ் காமா ப்ளஸ் டோ எஃப் பை cos gamma plus dou f by dou v the plus dou f by dou vx cos gamma plus dou f by dou vy sin gamma equal to 0 on script C when V is not prescribed on script C. Suppose V ஓட வேல்யூ அந்த closed curve
ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலைன்னா நம்ம இப்படி இது டோ எஃப் பை டோ ஒய் இல்லை, டோ எஃப் பை டோ விஎக்ஸ். ஓகே, ஸோ டோ எஃப் பை டோ விஎக்ஸ் காஸ் காமா, அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டோ எஃப் பை டோ விஒய் சைன் காமா ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதிலிருந்து டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸோட வேல்யூ, அந்த ஆயிலர் இக்குவேஷனில் இந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, we have to find this value. இந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ். ஃபார் தட் டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும்ல, ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எக்ஸ். அதாவது டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் எழுதுவோம். அடுத்தது என்ன எழுதுவோம்? டோ பை பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எக்ஸ். அடுத்தது டோ பை பை டோ ஒய் இன்ட்டு டோ பை பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். அதாவது ஆக்சுவலாக என்ன வரும்னா உனக்கு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் வேல்யூ தானே கேல்குலேட் பண்ணணும். இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? டோ பை டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் வந்துட்டா கரெக்டாக ஃபார்மேட் கரெக்டாக வருது இல்லை, டோ பை டோ எக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் வந்துட்டா, இங்கேயும் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் யூஎக்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு ஃபங்க்ஷன். டோ எஃப் பை டோ எக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னா அது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ்னு இருந்துன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எக்ஸ். அடுத்தது சப்போஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யும் இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதலாம்? டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் பை டோ எக்ஸ். சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் டேஷ் ஆல்சோன்னு இருந்ததுன்னா டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷன்ஸுக்கும் இந்த ரூல் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எஃப் இருக்கிற பிளேஸில் டோ எஃப் பை டோ யூஎக்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எஃப் இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம்? டோ எஃப் பை டோ யூஎக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படி எழுதும்போது வி கெட் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டோ எக்ஸ் பை டோ எக்ஸ். அதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸ்க்கும் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு எழுதியிருக்கோம் டோ எஃப் பை டோ யூஎக்ஸுக்கு. அடுத்தது யூ ஃபங்க்ஷன் ஆஃப் யூனால் வித் ரெஸ்பெக்ட் டு யூ எழுதியிருக்கோம். அடுத்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீல் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீல். அடுத்தது ஃபோர்த்து டேர்ம் யூஎக்ஸ். அடுத்து ஃபிஃப்த்து டேர்ம் யூஒய் விஎக்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் விஒய். ஓகே, ஸோ அப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேர்ம் மட்டும் வராது, அப்படி தானே? ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னவாயிரும்? 0 ஆயிரும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில். ஸோ அதனால் அந்த ஒய் டேர்ம் மட்டும் வராது, ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே வரும். புரியுதா? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸு வரும், அடுத்து ஒய் டேர்ம் மட்டும் வராது. சரியா? ஒய் இஸ் நாட், ஒய் டேர்ம் மட்டும்தான் வராது, ஒய் டேர்ம் மட்டும் கிடையாது, மீதி எல்லா டேர்ம்ஸும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்தது யூ, அடுத்து வி, அடுத்து யூஎக்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் யூஒய் விஒய். ஒவ்வொரு டேர்முக்கும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இனி இதை சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் எப்படி எழுதலான்னா எஃப் யூஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோ பை பை டோ எக்ஸ் எப்படி எழுதுவோம்? டோ பை பை டோ எக்ஸை பை எக்ஸு சஃபிக்ஸில் போட்டு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். இல்லைன்னா இப்போ எஃப்எக்ஸ் எழுதுவோம்ல, டோ எஃப் பை டோ எக்ஸ் எப்படி எழுதுவோம்? எஃப் சஃபிக்ஸில் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். எஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸை எஃப் யூஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் ஆஃப் எக்ஸு, ஸோ இந்த எக்ஸ் டேம் இங்கே வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டோ இந்த யூ டேம். அடுத்தது
third term dou f by dou ux, so fux இந்த v term. அடுத்தது fux ux. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் fux, இதுவரை பார்த்துட்டோம். இனி அடுத்தது fux uy, ஸோ fux uy dou uy by dou x. அடுத்து fux vx. அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் fux vy dou vy by dou x. ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ டோ பை டோ எக்ஸ்ன்னு வந்தனாலே என்ன பண்ணணும், அந்த டேர்ம்ஸை சஃபிக்ஸில் எழுதலாம். அவ்வளோ வேல்யூஸையும் எழுதியாச்சு. எழுதிட்டு இனி அடுத்தது லாஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி எழுதும்போது fuxx எப்படி எழுதலாம், fxyனா we can write this as fxy இப்படி எழுதலாம். ஸோ யூஸிங் திஸ், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எழுதும்போது என்ன வரும், fxux, அடுத்தது fxux dou u by dou x, fvux பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் யூஎக்ஸ்ன்னு எழுதினாலும் விஎக்ஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். அதாவது dou pi by dou x dou square pi by dou x dou yனாலும் dou square pi by dou y dou xும் சேம் தான். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் fxuxன்னு எழுதினாலும் fuxxன்னு எழுதினா ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். fxux fux fvux fuxux fux uy, அடுத்து fux vx fux vy வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். fxux fux dou u by dou x, அடுத்து fvux dou v by dou x fux dou u by dou x. dou u by dou xனா என்ன வரும், dou ux by dou x. uxனா என்ன, dou u by dou x by dou x. Thus we get dou square u by dou x square. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம், dou ux by dou x dou square u by dou x squareன்னு எழுதலாம். dou u by dou y இங்கே டினாமினேட்டரில் dou y தானே வரும். ஸோ dou square u by dou x dou y. dou vx by dou xனா dou square vx by dou square v by dou x square என்ன. dou square v by dou x square. அதே மாதிரி இங்கே என்ன வரும், dou square v by dou x dou y dou square v by dou x. அப்போ இந்த டேர்ம் என்ன வரும்னா dou square v by dou x square. அதே மாதிரி this term will be dou square v by dou x dou yன்னு வரும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்னன்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே. ஏன்னா பவரில் 2 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன 2. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஜென்ரல் கேஸில் ஒரு நெசசரி கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூவில் மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூக்கு கேல்குலேட் பண்ணுறோம். அதில் டெல்டா ஐ ஸ்டேஷனரி கண்டிஷனை அப்ளை பண்ணி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி
டோ எஃப் பை டோ யூஎக்ஸ் டெல்டா யூஎக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெல்டா யூஒய் டேமுக்கு அடுத்தது விஎக்ஸ் டேமுக்கு விஒய் டேமுக்கு 4 வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 வேல்யூஸையும் டெல்டா ஐயில் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா ஐ ஸ்டேஷனரிங்கிறதுனால அதுலேருந்து வி கெட் த ஆயிலர் ஈக்குவேஷன். நமக்கு ஆயிலர் ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுலேருந்து டோ பை டோ ஆயிலர் ஈக்குவேஷனில் உள்ள ஃபஸ்ட் டேமை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டோ எஃப் பை டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ யூஎக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் அது வந்து என்னவாக இருக்குது, நமக்கு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ நமக்கு ஆயிலர் ஈக்குவேஷனும் என்னவாக தான் இருக்கும், செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணி இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மினிமைசிங் ஆர் மேக்ஸிமைசிங் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமைசிங் மினிமைசிங் ஃபங்க்ஷனை அப்போ மோர் ஜெனரல் கேஸில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அதோட நெசசரி கண்டிஷன்ஸ் ஆயிலர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Thank you, students.